தமிழகத்தில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், காவல்துறைக்கு 190 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 170 அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார். குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் தடுக்கும் துறையாக காவல்துறை இருக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், குற்றங்களை தடுக்க நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என கூறினார். காவலர் குடியிருப்புகளை பழுது பார்க்க வழங்கப்படும் 40 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். கோவளத்தில் ஒரு புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்கப்படும் என்றும், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், ஏற்காடு புதிய போக்குவரத்து காவல் நிலையம் ஆகிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். மேலும் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புறங்காவல் நிலை, படம்பை, கொளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் புதிய மகளிர் காவல் நிலையம், மதுரை திருப்பரங்குன்றத்தில் புதிய காவல் நிலையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். ஊர்காவல் படை ஆளுநர்கள் உயிரிழந்தார் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 15,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை, ஆதமங்கலம் புதூர், திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள். நம்முடைய அறை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு, நெடுநாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். கொளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் ஆளுநர்கள் பணியின் போது உயிரிழப்போ, உடலுறுப்பு இழப்போ, காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணைத்தொகை உயர்த்தப்படும். சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் ஆளுநர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும். ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படையினரன் மற்றும் கருணை கொடை நிதியிலிருந்து வழங்கப்படும் இழப்பீடு 15,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயாகவும், காயமற்றவர்களுக்கான நிதி 10,000 50,000 ரூபாயும் உயர்த்தப்படும். கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 1,500 தற்காப்பு உடைகளும், மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணங்களோடு கூடிய 3000 மீட்பு உடைகளும் 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். ஏரல், கருமத்தம்பட்டி, மடத்துக்குளம், கோவளம், படப்பை, திருநெல்வேலி மாநகரம், புதுவையர் உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும்.